بسم الله الرحمن الرحيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير خبث الحديد والذهب والفضة وليس للحج المبرورة ثواب إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி, ஹஜ் உம்ராவை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு, அப்படி செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லும் போது இன்னஹுமா, ஏனெனில் நிச்சயமாக அந்த இரண்டும், எந்த ரெண்டும், ஹஜ்ஜும் உம்ராவும், யுன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப, பாவங்களை அது அழிக்கின்றன அப்படின்னு சொல்றது நம்ம நேற்றைய தினம் சென்ற தினத்தினுடைய ஹதீஸுகள்ல பார்த்தோம். பாவங்களை எப்படி அழிக்கும், அன்று பிறந்த குழந்தையை போன்று வருவாங்கிறத பார்த்தோம். ஆனா இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ்ல ரெண்டு விஷயத்தை போக்கும் அப்படிங்கிற செய்தியை நபி சொல்றாங்க. ஃபஇன்னஹுமா, அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்ந்து செய்வது என்பது யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப, பாவங்களையும் ஏழ்மையையும் விரட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. பாவத்தையும் போக்கிறோம், ஏழ்மையையும் போக்கிவிடும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் நாம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்னா, ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படின்னா நிறைய செலவுகள் செய்து போக வேண்டி இருக்கிறதுனால அது நம்மளை ஏழ்மையாக ஆக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவத்தை எப்படி அழிக்குமோ அது மாதிரியே எதையும் சேர்த்து அழிச்சிருங்கிறத சொல்றாங்க. ஏழ்மை அப்படிங்கக்கூடிய ஃபக்ர் அப்படிங்கிறதையும் நம்மளை விட்டு அது தூக்கிடும், அது நீக்கிவிடும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி தர்றாங்க. கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீதி வஸ்ஸஹபி வல் ஃபில்லதி, எப்படி கொல்லம்பற்றை அப்படிங்கக்கூடிய அந்த உலை அப்படிங்கிறது இருக்குத, இந்த உலை இரும்பினுடைய துருவையும் நீக்குகிறது, இரும்பினுடைய அழுக்கு அதையும் அது போக்கிறோம், தங்கத்தினுடைய அழுக்கையும் போக்கும், வெள்ளியினுடைய அழுக்கையும் எப்படி போக்குமோ அதே மாதிரி ஹஜ் உம்ராங்கக்கூடிய இந்த ஒரு செயல் மனிதனுடைய பாவத்தையும் போக்கிவிடும், மனிதனிடம் வர இருக்கக்கூடிய ஏழ்மையையும் போக்கிவிடும் என்ற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அடுத்த ஒரு செய்தியையும் சொல்றாங்க. வலைஸ லில் ஹஜ்ஜதி மப்ரூரதி, ஹஜ்ஜே மப்ரூர் அப்படிங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு கூலி அப்படிங்கிறது இல்லல் ஜன்னா, சோனத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மகிட்ட இருந்து அல்லாஹ் ஹஜ்ஜை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான கூலியாக அல்லாஹ் சோனத்தையே தந்து விடுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் நாம் பார்ப்போம். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறதுனா என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய காலத்துல இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அல்லாஹ் நமக்கும் இந்த ஆண்டுல ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. ஹஜ்ஜினுடைய ஃபார்ம்களை எல்லாம் வாங்கி நாம ஃபில் பண்ணி செய்து கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியவான்களிலும் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ظلمنا